பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கும் வன்முறையை தடுக்க ஒன் ஸ்டாப் சென்டர் திட்டம் பெருதவியாக இருக்கும் என்று பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு பகுதிகள் என்ஜிஓ குழு பல்வேறு உதவிகளை காவல்துறையுடன் இணைந்து செய்து வருகிறது. இந்நிலையில் என்ஜிஓ குழு தலைவர்களுடன் பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காவல்துறை ஆணையர், ஆபரேஷன் பெரும்பாக்கம் என்ற செயல் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். இந்த ஆபரேஷன் பெரும்பாக்கம் செயல் திட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் பணியாற்றி வருகிறோம் எனவும் தெரிவித்தார். பெரும்பாக்கத்தில் அதிக மக்கள் இருப்பதால் அந்த மாவட்டத்தில் இரண்டாவதாக இந்த சென்டர் இங்கே துவங்கப்படுகிறது என்று கூறினார். ஒன் ஸ்டாப் சென்டரில் பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, பாலியல் கொடுமைகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட, இல்லை வீட்டில் முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே ஒன் ஸ்டாப் சென்டர் அணுகி அவங்களுடைய குறைகளை சொல்லலாம். காவல்துறைக்கு அதன் மேற்கொண்டு அதாவது நமக்கு தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் அதனுடைய தலைமையகத்தில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பெரும்பாக்கத்தில் 1.5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன் ஸ்டாப் சென்டர் தனியாக ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஆப்ரேஷன் பெரும்பாக்கத்துக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த இவ்வளோ மக்களுக்கு இங்கே ஒன் ஸ்டாப் சென்டர் தேவைப்படுதுன்றது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் தான்.